ஹாய்ங்க. மீன் தாங்க ஃப்ரை பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. க்ளீன் பண்ணிகிட்ருந்தாங்க. அது வந்து மத்தி மீனுங்க. இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மீனும் அப்புறம் நெத்திலி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரெண்டுமே வந்து ஃப்ரை பண்ணுதாங்க. பெரிய மீன்லாம் தாங்க ஒரு சிலது கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. மற்றபடி க்ளீன் பண்ணிலாம் தரமாட்டாங்க. மீன் வாங்கிட்டு வந்து வெளியே க்ளீன் பண்ண வந்தால் போதுங்க, உடனே எங்கேருந்து தான் வருவாங்களோ தெரியாது இந்த விருந்தாளிங்க. குட்டீஸ்க்கு நெத்திலி மீன் வந்து ஃப்ரைனா ரொம்ப பிடிக்குங்க. அடிக்கடி வாங்கிட்டு வந்துடுவார். ஸ்கூல் விட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுவாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி. மத்தி மீன் வந்து எப்பயுமே குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மித்த மீன் குழம்பு வைக்கிறதோட இது நல்லாவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி மீனுங்க வாங்குறது வாங்கிடலாம், ஆனால் வந்து அது க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டம். குட்டி குட்டியாக இருக்குங்களா, அதனால். நெத்திலி மீன் பசங்களுக்குங்க, மத்தி மீன் வந்து எங்களுக்கு ஃப்ரை பண்ணிக்க. நான் எப்போ மீன் பொரிச்சாலுமே நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் எண்ணெய்ங்க கொஞ்சமாக ஊற்றிக்கிறது, மஞ்சத்தூள். பசங்களுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்குவேங்க. மிளகாத்தூள் போட மாட்டேன். மீனை நல்லா பரட்டி வச்சிடணுங்க, மசாலா எல்லாமே உள்ளே போகிற மாதிரி. மீனில் எடுத்து இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. மீனில் நல்லா மசாலா இறங்கியிருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். நான் எப்போயுமே பொரிக்கும் போது தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் மீனுக்கு வந்து. அப்போ செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். வாசம் பார்த்திங்கன்னா 2-3 வீட்டு தாண்டி போகுங்க அந்த வாசம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் மீன் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.